வணக்கம் சென்னை மக்களே. நம்ம சென்னையில் உள்ள பல்லாவரத்தை பற்றி பார்க்கலாமா? நம்ம பல்லாவரத்தில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு மக்களே. 1863ஆம் ஆண்டில் ராபர்ட் ப்ரூஸ்ட் என்ற பிரிட்டிஷ் அறிஞர் பல்லாவரத்தில் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் கல்லினால் செய்யப்பட்ட கை கோடாரியை கண்டுபிடிச்சிருக்காரு. இது இந்தியாவிலேயே முதன் முறையாக பல்லாவரத்தில் தான் கண்டறியப்பட்டது. இந்த கை கோடாரி சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதி மனிதர்கள் பயன்படுத்திதான் வரலாறு கூறுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லாவரத்துக்கு அந்த காலத்தில் பல்லவர்புரம்னு அழைச்சாங்க. ஏன்னா 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்கள் இந்த ஊரை ஆட்சி செஞ்சதுனாலேயே இந்த ஊரை பல்லவபுரம்னு அழைச்சாங்க. பிற்காலத்தில் மக்களால் பல்லாவரம்னு அழைக்கப்பட்டது. இந்த பல்லாவரம் பகுதியவே அந்த காலத்தில் 4 பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. ஜமீன் பல்லாவாரம், பழைய பல்லாவாரம், ஈசா பல்லாவாரம், கண்டோன்மெண்ட் பல்லாவாரம் என 4 பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் 189 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விழுந்த ஒரு பெரிய ஏரி இருந்தது மக்களே. அந்த ஏரிக்கு பல்லாவரம் பெரிய ஏரின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த ஏரிகள் இருந்த இடத்து தான் இப்போ விமான நிலையம், பெரிய பெரிய சாலைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. பல்லாவரத்தில் உள்ள ஜிஎஸ்டி சாலை மிகவும் புகழ்பெற்ற சாலையாக விளங்குது மக்களே. ஏழைகளின் சந்தை என பல்லாவரம் சந்தை பெயர் பெற்றிருக்கு. பல்லாவரத்தை சுற்றியுள்ள ஊர்கள் பார்த்தீங்கன்னா பம்மல், நாகல்கேணி, அனகாபுத்தூர், பொலிச்சலூர், திருநீர்மலை, குன்றத்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம், மீனம்பாக்கம் இதெல்லாமே பல்லாவரத்தை சுற்றியுள்ள ஊர்கள் மக்களே. பல்லாவரத்தில் 4 லட்சத்துக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதோட போஸ்டல் கோடு பார்த்தீங்கன்னா 6,43,000. இதோட ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா TN11. இதெல்லாமே நம்ம பல்லாவரத்தில் சிறப்புகள் தான் மக்களே. இந்த வீடியோவை சென்னையில் உள்ள உங்கள் பல்லாவரம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பல்லாவரமாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.